ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2:17 சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வேதத்திலே என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். 133ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருக்கும் போது நாம் கர்த்தருடைய வீட்டிலே என்றென்றைக்குமாய் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். என்றென்றைக்கும் உரிய நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 17:3. மேலே குறிப்பிட்ட வசனத்தை கவனியுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நமக்கு போதிக்கும்படியாகத்தான். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பாக நித்தியத்திலே பிதாவை பார்த்து, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்றார். எபிரெயர் 10:7. அவருடைய ஊழியமும் கிரியைகளும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதாகவே இருந்தது. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று அவர் பல முறை கூறினார். யோவான் 4:34, 6:38. அவருக்கென்று ஒரு சுய விருப்பம் இருந்தது. எல்லாரையும் போல அவருக்கும் சுய சித்தம் இருந்தது. ஆனால் அவர் தமது மனமும் மாம்சமும் விரும்பினதை செய்யாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்திருந்தார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என்றார். யோவான் 5:30. சிலுவையின் அடிவாரத்திற்கு வருகிற நேரம் வந்தபோதும், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 26:39, லூக்கா 22:42. இயேசு பிதாவின் சித்தம் செய்தது மட்டுமல்ல, நாமும் கூட பிதாவின் சித்தம் செய்யும்படியாக நமக்கு போதித்திருக்கிறார். தன் சீஷர்களுக்கு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த போது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படி சொன்னார். ஆம், பூமியிலே தேவனுடைய சித்தம் நிச்சயமாகவே செய்து முடிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? சில தேவ சித்தங்களை தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18. புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 பேதுரு 2:15. தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசித்து அதன்படி நடவுங்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் மையத்திலே உங்களை காத்துக்கொள்வார். இன்றைய நினைவிற்கு லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்திராகமம் 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 16ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.